மோஷன் போகும்போது பிளட்டு பார்த்துருக்கீங்களா? மோஷன் போகும்போது ஒவ்வொரு தடவையும் பிளட் போகுது, அல்லது ரீசெண்டாக பிளட் போன மாதிரி இருக்குது, மோஷனில் பிளட்டை பார்த்தோன்னே பயமாக இருக்குது, இந்த மாதிரி உணர்றீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கானது. மோஷனில் பிளட்டு போச்சு, பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு, என்ன காரணம்னு தெரியல, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டாக இருக்கக்கூடும் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த கண்டிஷன் வந்து ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவாங்கங்க. அதாவது மோஷன் போகிற பகுதி பக்கத்துலேயே இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து வீங்கி அது வந்து பர்ஸ்ட் ஆகிறதுனால, அந்த இடத்துல ஒரு ஊஸ் அவுட் அப்படிங்கிறதுனால பிளட் வெளியே வர்ற மாதிரி ஒரு நிலை. இந்த கண்டிஷன் வர்றதுக்கு நாங்கள் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு பதிவுலேயும் ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வருது நமக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் பின்னாடி இருக்குன்னு. அந்த வகையில் இந்த பிளட்டு போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. நம்ம என்ன பார்க்குறோம், பிளட்டு போகுது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம். அல்லது பைல்ஸ் இருக்கா, ஃபிஷர் இருக்கா, இந்த ஹெமராய்ட்ஸ் இருக்கா, இப்படி மாதிரி பார்க்குறமே ஒழிய அது வந்ததுக்கு என்ன காரணம்னு பார்க்க தவறிடுறோம். இந்த பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம்னு உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் உணர வேண்டியது உங்களோட மோஷன் சம்மந்தமான பிரச்சனை. என்ன இருக்கும்? 2-3 தடவை மோஷன் போகிற மாதிரி இருக்கும், டைம் இல்லாமல் மோஷன் போயிட்டுருப்பீங்க, மோஷன் கல் மாதிரி இருக்கும், முக்கி ரொம்ப சிரமமாக போகிற மாதிரி இருக்கும், மோஷன் போகும்போது எரிச்சல் ரொம்ப பேர்னிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், வலிச்சு மோஷன் போகிற மாதிரி இருக்கும், மோஷன் போகிற உணர்வே வரமாட்டேங்குது, சில உணவுகளை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் மோஷன் ஃப்ரீயாக போகுது, பட் மற்றபடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாளைக்கு ஒரு தடவை, 4 நாள் கூட மோஷன் போகாமல் இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிரமங்கள் உங்களுக்கு இருக்குங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் அதுக்கான காரணம் இருக்கணும் இல்லைங்களா? அந்த வகையில் இந்த ஹெமராய்ட்ஸ் அல்லது இந்த ரத்தப்போக்கு, உங்கள் மோஷனில் ரத்தப்போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது உங்களோட மோஷன் தான். ஸோ தயவு செய்து இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்காமல், ஒன்னோட ஒன்று சம்மந்தம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நம்ம உடம்பு நமக்கு சொல்லாது. தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான சிகிச்சை அப்படிங்கிறது அக்குபஞ்சர் கண்டிப்பாக ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஆப்ரேஷன் இல்லாமல், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு சிகிச்சையை தேடுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் அக்குபஞ்சரை சூஸ் பண்ணலாம்.